ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலிகேட்டர் கார் பற்றின மெயின்டெனன்ஸ் வீடியோ. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த அலிகேட்டர் காரில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, அதை வந்து தனியாக வைக்கணும் டேங்க்கில் வைக்கிறப்போ. அதே மாதிரி டேங்க் ஸ்பேஸும் ரொம்ப பெருசாக தேவைப்படும். நீங்கள் சின்னதாக வாங்கி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாலுமே அது க்ரோத் வந்து சரசரன்னு இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிற ஃபிஷ் அது. அதேமாதிரி ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு. இந்த டிசீஸ் வரும், இந்த பெல்லட்ஸ் எல்லாம் சாப்பிடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பெல்லட்ஸ் எல்லாம் எடுக்கிற ஆளே கிடையாது. லைவ் ஃபீடு இல்லை சிக்கனு இல்லை லிவரு. அதனால் நீங்கள் அலிகேட்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கி போடலாம். பட் டேங்க் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா 6 ஃபீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் டேங்க்காக வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மல் கிளாஸ்லாம் இதுக்கிட்ட சேஃப்டி கிடையாது. இதுவே 12mm கிளாஸ் தான் இப்போ நான் வச்சுருந்தது. அதிலே தண்ணி மாற்றுறப்போ அது பயந்துதுன்னா ரொம்ப ஸ்பீடாக போய் அடிக்கும். அதில் உடைய கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு 3 மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோட வச்சுட்டேன். அரோனாவோட பாடி பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், அங்கங்கே செதில்லாம் பிஞ்சு செம்மடியாக இருக்கும் ரத்தமாக. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அலிகேட்டர் தான். ஆனால் அலிகேட்டரும் கேட் ஃபிஷ்ஷும் காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா நான் அதுங்க ரெண்டையும் தனியாக விட்டு வைக்கல. பட் அதுங்க ரெண்டும் அடிச்சுக்கிட்டதும் இல்லை. நான் வந்து இதுக்கு மேலே அப்படியே போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ மொத்தமாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப நான் அலிகேட்டர் வாங்கியிருந்தேன். அதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், கோராவும் ஆஸ்கரும் வச்சுருந்தோம். ஸோ ரொம்ப தண்ணி நாஸ்தி ஆகிடுச்சு. கிரேவலும் நம்ம ஹைடிங் ஸ்பாட்டும் ஆட் பண்ண அப்புறம் ஆஸ்கர் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளோரா மாதிரி தான் இப்போ பிஹேவ் பண்ணுது. பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கில் கை வச்சா துரத்திட்டு வர்றது, மேலே சும்மா கை வச்சு விளையாடிட்டு இருந்தோன்னா ஜம்ப் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இப்போது. ஃபஸ்ட்டு ரொம்ப சொங்கி போய் ரெண்டும் நீந்தாது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ரொம்ப குஷி ஆகிடுச்சிங்க. இதுவும் சரி, அதோட பேரும் சரி. அப்பப்போ அடிச்சுக்குது. பட் ஆனால் ரொம்ப டேமேஜஸ்லாம் இருக்க மாதிரி தெரியல. மேபி நம்ம ஃபுட்டை கரெக்ட் டைமுக்கு போட்டுட்டு இருந்தோம்னா அந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கலாம். இப்படியே போச்சுன்னா ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம செப்பரேட் பண்ணலான்ற ஒரு ஐடியாலையும் இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் தான் இதுக்கு நான் ஃபீடு ஃபிஷ்ஷாக ஜீப்ரா தான் வாங்கி போட்டிருந்தேன். நல்லா சாப்பிட்டுச்சுங்க. நேற்று வந்து என்ன பண்ணிட்டேன்னா சிக்கன் ஆட் பண்ணேன். அதனால் தண்ணி இந்த மாதிரி கலங்கல் ஆகிடுச்சு. ஸோ பெல்லட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன டேங்க் ஃபில்ட்ரேஷன்லாம் அவ்வளோவா இல்லாத டேங்க்கில் நம்ம ட்ரை பண்ண முடியும். சிக்கனோ ஈரலோலாம் ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி மங்கலாகிடும். ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதே மாதிரி அரோனா டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக க்ளீன் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுலேருந்தே ஒன்றும் ரொம்பலாம் அழுக்கான மாதிரி தெரியல, நல்லா தான் இருக்குது. அதனால் அரோனா டேங்க் இப்போதைக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லைன்னா சரி, ஜஸ்ட் இது உங்களுக்கு காட்டலாம். ரொம்ப வீடியோவில் காட்டி ரொம்ப நாளாக காட்டாத மாதிரி இருந்தது அரோனாவை. அதனால தான் சரி உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு மட்டும்தான் எப்பவும் டஸ்ட்டு நிற்கும். ஸோ நம்ம ஒரு சேஞ்ச் வச்சுருக்கோம் இந்த டேங்க்குக்கு. டாப்பெல்லாம் கழட்ட போகிறோம், ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம். அப்போது வந்து மேடை மாதிரி ஒன்று கட்டி அதில் வைக்கலான் இருக்கேன். மேலே வந்து 12mm கிளாஸ் வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். அப்போ வந்து இந்த சம்போட தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே விழுகிற மாதிரி வச்சா தான் அந்த டஸ்ட்டு நிற்காது. ஸோ அந்த சேஞ்சை நம்ம பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம். அப்புறம் இந்த டேங்க்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம கேட் ஃபிஷ் டேங்க்குக்கு போனேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கோல்டு ஃபிஷ் தான் இருக்குது மீதி. ஏன்னா இது அரோனாக்கு நான் போட வச்சுருக்க ஃபீட் ஃபிஷ்ஷஸ்ஸு. அதுலேருந்து டெய்லி கேட் ஒன்று நவுத்திடுது. எப்படின்னா சாப்பிட்ருது. இது நம்மளால் அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா வேறு டேங்க்கும் இல்லை அதில் வைக்கிறதுக்கு. தின்ட்டு படுத்துக்குது. சரி, இன்றைக்கி வந்து கேட்டுக்கும் ஒன்றும் கை வைக்க தேவையில்லை, தண்ணி நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபீட் மட்டும் இன்றைக்கி வாங்குற மாதிரி இருக்கும். அதேமாரி அலிகேட்டர் பார்த்திங்கன்னா சரியான பசியில் இருக்குது. அதனால் நான் இப்போ போய் அதுக்கிட்ட கையை வச்சு கடி வாங்க விரும்பலை. ஏன்னா கோல்டை பிடிக்க முடியலன்ட்டு வெறியில் இருக்குது 2 கோல்டை. நான் சும்மா எட்டி பார்த்துட்டு தண்ணி ஏதோ ட்ரை பண்ணேன். அந்த மேலே இருக்க அந்த டாப்பை எடுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கு சடனாக கடிக்க வந்துருச்சு. சரி, இது வேலைக்கு ஆகாது, அதுக்கு நம்ம ஃபீடை கொடுத்துட்டு பண்ணிக்கலான்ட்டு மற்றதுக்கெலாம் க்ளீனிங் வேலையை ஆரம்பித்தேன். எதையும் ஃபிஷ்ஷஸ்லாம் நான் வெளில எடுக்கலை. எப்பவும் போல் இதே மாதிரி டியூப்பை போட்டு தண்ணி இறக்கிட்டு டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி தண்ணியை ஏற்றிட்டேன். ஆஸ்கருக்கு மட்டும் ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஏற்றி இறக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப அழுக்காக இருந்தது. ஏற்றினதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், கிளியராகிடுச்சு தண்ணி. ஸோ நம்ம வேலை இதுங்க 2த்துக்கும் முடிஞ்சுது. கோரா அது மட்டும் கொஞ்சம் மங்கலாக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப சின்ன டேங்கு. ஸோ அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அலிகேட்டருக்கு வந்து ஃபீடிங் பற்றி பார்ப்போம். ஃபீடிங் வந்து நான் ஆக்சுவலாக 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 1 வீக் ஒன்ஸ் கொடுத்தா கூட அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்ன ரொம்ப பசியில் இருக்கும். ஸோ நீங்கள் திரும்ப ஃபீட் பண்ணுறப்போ பார்த்து கையை வச்சுக்கணும்.
இது வந்து நானே கொஞ்சம் தயங்கி தான் எடுத்து போட்டேன். ஏன்னா அது நகரவே இல்லை. கரெக்டாக நான் அதுக்கு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அது அப்படியே நின்றுட்டு இருந்தது. இவன் என்ன தான் பண்ணுறான் பார்ப்போன்னு. அப்புறம் நான் இப்படியே உள்ளே தூக்கி போட்டேன். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸு சேர்ந்த மாதிரி பட்டுன்னு போட்டு முழுங்கிருச்சு. அங்கே பாருங்கள், போட்டு நவுத்திட்டாப்புல. இப்போ பசி இல்லை அதுக்கு, அதனால் நமக்கு நெக்ஸ்ட்டு க்ளீனிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே தெரியும், நான் போய் ஃபீட் வாங்குறதுக்கு வந்து குளத்தூர் போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து சண்டே அதுமா இல்லை ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் போடுவாங்க ரோட்டு கடை மாதிரி. அங்கே போய் தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அது வாங்கினோன்னா ஒரு 2 வாரம் வருது. கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து கப்பி பார்த்திங்கன்னா 50 ரூபா அந்த பேக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டி கோழி கார்ப் வாங்கினேன் கோல்டுக்கு பதிலாக. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா கோல்டோட சைஸ் இங்கேயும் வர குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் நம்ம கோல்டை விட்டாச்சு. கோழி கார்ப் கொஞ்சம் பெட்டராக இருந்தது நேற்று, அதனால் இது வாங்கினேன். ஒரு கவர் 100 ரூபா, உங்களுக்கே தெரியும். டேங்க் பார்த்திங்கன்னா அது வந்து பெருசு 550, சின்னது வந்து 400 300. இது பாருங்களேன் 10 mm கிளாஸுன்னாங்க. இது 800 ருபீஸு. ஆனால் உண்மையாக ஒர்த்து இந்த காசுக்கு. வாங்கி போட்டிங்கன்னா கன்று மாதிரி இருக்கும், சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஃபீட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு எப்பவும் போல் நம்ம கேட்டோட டேங்க்கில் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். கேட்டு பார்த்திங்கன்னா பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்கு. ஒரு 2 கோல்டை சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகாமல் முழுங்கி போட்டு துப்பி வச்சுருக்கு. வேறு ஆனால் ஆப்ஷன் இல்லையே, இதில் தான் போட்டாகணும். அலிகேட்டர் கூட போட்டோன்னா செத்துப்போன மீன் கூட திரும்பி கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி அவர். அதனால் நம்ம இதில் வச்சுக்கிறதே பெட்ரு. ஸோ இதில் வச்சுக்கிட்டு தான் நான் அரோனாக்கு டெய்லி 1 இல்லை 2ன்னு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கப்பியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஆஸ்கருக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இதை மூடி வச்சுருவோம். அலிகேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நைட்டில் இந்த மாதிரி லைட்டு போட்டு எடுத்தால் தான் அது தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி தான் இதை கிளியராக உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பட் இப்போ தான் அது கொஞ்சம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி கிளிப்பு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து மாலி எடுத்து கப்பி எடுத்து ஆஸ்கரு அப்புறம் நம்ம கோராவுக்கு தூக்கி போடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கப்பியை வந்து 2 பேருக்கும் பிரித்து போட்டுருவோம். எப்படி சாப்பிடுதுன்னு உங்களுக்கே தெரியுது பார்த்திங்கன்னா. இது வந்து கோரா வந்து அது வாய்க்கே பத்தலைனாலும் பட்டுன்னு போட்டு சாவடித்து போட்டு பட்டுன்னு முழுங்கிடுறாப்புல. ஒரு மீனும் வேஸ்ட் ஆகலை. எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த கோரா மீ தான். ஏன்னா இதை வந்து நம்ம அந்த ஆஸ்கரை வாங்காமல் அந்த டேங்க்கில் வச்சுருந்தோம்னா கூட சூப்பராக இருந்திருக்கும். இது க்ரோத்தும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெல்லட்டோ லைவ் ஃபீடோ சிக்கனோ ஈரோ எதுனாலும் சாப்பிடுது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக வருது, இந்த தண்ணி மாத்திரப்போ ரொம்ப டல்லாக இருக்கிறது, ஃபீட் எடுக்காமல், அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அதனால் வேறு லெவல் மீன். இது பார்த்திங்கன்னா இது மோசமான ஆஸ்கர். இது சரியான அக்ரெசிவ். இது வந்து இதோட பேரை போட்டு வாழை கிழித்து சரியான அடி அடித்து வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீடிங் பார்ட்டிஷன் நெட்டு வாங்கியோ இல்லை கிளாஸ் போட்டோ தான் செப்பரேட் பண்ணணும். கேட் வந்து காலையில் எழுந்துச்சி போய் பார்த்தேன், நம்ம புதுசாக வாங்கின ஃபிஷ்ஷில் ஒரு ஃபிஷ்ஷை தின்னுட்டு துப்பி வச்சுருக்கு. அதனால் சரி சீக்கிரம் காலி பண்ணலான்னு சொல்லிவிட்டு மீனை போடலான்னு வந்தேன். அரோனாவும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளோரா மாதிரி தான் விளாடும். நம்ம இந்த பக்கமாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ஃபீடாக எதுவும் துரத்திட்டே வரும். ஆனால் இது நேராக இருக்கப்போ நம்ம நெட் எடுத்து உள்ளே வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் தவிரும். அதனால் கொஞ்சம் அங்கே எங்கேயும் டைவெர்ட் பண்ணி போடுறது தான் நல்லது. பட்டுன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டாச்சு ஃபிஷ்ஷை. அங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அரோனாகிட்டேன்னு தப்பவே முடியாது. ஸோ அலிகேட்டர் வாங்க போகிறீங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருந்தால் மட்டும் அந்த ஃபிஷ்ஷுக்கு போங்க. அதுக்கு டேங்க்கும் டஃப் அண்ட் தேவைப்படும். நம்ம எப்படியும் அதுக்கு டேங்க் ஆர்டர் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கே புரியும் இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக டேங்க் தேவைப்படும்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.